இந்த ஆர்பி உதயகுமார் என்ன பண்றதுன்னே தெரியல. அதாவது ஏடிஎம்கே எக்ஸ்மினிஸ்டர் அவர் என்ன, அதாவது வின்னர் படத்துல வர மாதிரி தான் இவன் அவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுங்கிற மாதிரி நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து கலாச்சும் பார்த்துட்டாங்க, மீன்ஸ் போட்டும் பார்த்துட்டாங்க, இல்ல இந்த ஆள ஒரு ஆளாவே கண்டுக்காதீங்க மதிக்காமையும் விட்டு பார்த்துட்டாங்க. அப்படி இருந்தோம் ஆர்பி உதயகுமார் அடங்காம இல்ல நானும் ரவுடி தான் நானும் ஜெயிலுக்கு போறேன்ட்டு முதல்வரை பத்தி பேசினாதான் நாங்க ஒரு கட்சி இருக்கிறதே அடையாளப்படுத்தப்படுவோம் தொடர்ந்து முதல்வரை பத்தி ஏற்க முடியாத வகையில விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, ஏடிஎம்கே அழிக்க நினைச்சா நாங்க வந்து ஒண்ணு நாங்க சித்திரம் இல்லைன்னா நீ சித்திரங்கிற மாதிரி ஏற்க முடியாத வகையில ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. சரி, ஏடிஎம்கே யார் அடிச்சான்னு பார்ப்போமா? அதாவது பிஜேபியோட ஆரம்ப காலத்துல இருந்து நம்மளுடைய தேர்தல் வரலாற்றுல பார்த்தோம்னா ஒரு நோட்டா வாங்குற ஓட்டை கூட அவங்க வாங்க மாட்டாங்க. நோட்டா வாங்குற ஓட்டு சதவீதத்தை கூட பிஜேபி வாங்கினது கிடையாது. ஆனா ஆப்டர், அதாவது அம்மா ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு யாரு? எடப்பாடி. அப்போ பிஜேபியோட எதிர்ப்பு தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். மதவாத சக்திகளுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். நீங்க கூட்டணி வச்சது உங்க தப்பு. அதாவது 2021 கூட நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம், கண்டிப்பா ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கோம். இது எத்தனை பேர் அக்ரி பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க போயிட்டு சேர வேண்டிய இடத்துல சேராம சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டு உங்களுடைய கட்சிக்கு நீங்களே அழிவு காலத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு இன்னைக்கு வந்து எங்க முதல்வரை பார்த்து இந்த மாதிரி பேசுறது ஏற்புடையதா இல்ல. ஏதோ எங்க முதல்வர் உங்க கட்சி அழிக்கிறதா பேசுறீங்களே, முதல்ல உங்க கட்சி தொண்டர்கள், உங்க கட்சியால் பலனடைந்த எம்எல்ஏக்கள், உங்க கட்சியால் பலனடைந்த மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சர்கள், உங்க கட்சியால் பலனடைந்த எத்தனை பேர் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க, எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, இத்தனை பேரும் ஒரு விசுவாசம் தான் என்னன்னு தெரியாம எத்தனை பேர் இப்ப இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய எத்தனை மினிஸ்டர் அதிமுக இருந்து போனாங்க. அன்னைக்கு யார் அடிச்ச அதிமுகவை?